இந்த சட்டத்துல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வக்ஃப் பை யூசர், அதாவது வக்ஃபு சட்டத்தை யார் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, ஒரு 12 வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் வக்ஃப் போர்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, யார் அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கே சொந்தம் அப்படின்னு ஒரு அபாயகரமான திருத்தத்தை கொண்டு வராங்க. இது எவ்வளவு பெரிய மோசடியான திட்டம் தெரியுமா? அப்போ இதனால யார் பலன் பெறுவாங்க அப்படின்னா, கார்ப்பரேட் முதலாளிகள் பயன்பெறுவார்கள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் பயன்பெறுவார்கள். ஆக அப்படி வக்ஃபுடைய சொத்துக்களை சுரண்டுவதற்காக, முழுமையாக விழுங்கிக் கொள்வதற்காக கொண்டு வரக்கூடிய திருத்தங்களில் ஒன்றாகத்தான் நாம் இதனை பார்க்கின்றோம். எனவே ஏற்கனவே உள்ள சட்ட திருத்தத்தை முஸ்லிம் சமுதாயம் அங்கீகரிக்கிறது. ஆக அதையே இவர்கள் வலுப்படுத்த வேண்டும் அல்லவா? ஆக உண்மையிலேயே சொத்துக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? எங்கெல்லாம் அந்த சொத்துக்களில் பலகீனம் இருக்கிறதோ அதெல்லாம் வலுப்படுத்த வேண்டும். குறிப்பாக அரசு நிர்வாகம் எங்கெல்லாம் செயல்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் செயல்பட வைக்க வேண்டும். அப்படி செய்வது தானே அதுக்கு பொருத்தமாக இருக்க முடியும்.